எல்லாரும் நாங்க வந்து படத்துக்கு போறோம் இன்னைக்கு, மாமன் படம் பாக்குறதுக்கு. நீங்க 3 பேரும் சமைக்கிறன்ற பேர்ல கிச்சன் ஒரு வழி பண்றீங்க போல இருக்குதா? ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. சண்டே எப்பயுமே நாங்க 2 பேர் தான் ஸ்பெஷல் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு சண்டே ஸ்பெஷல். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து என்னோட ஓரகத்தி, பெரிய ஓரகத்தி, சின்ன ஓரகத்தி, மூத்தாரு, குழந்தைனாரு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்காங்க. குட்டீஸ்லாம் எல்லாரும் சேர்ந்து வந்து இன்னைக்கு சமைச்சு வேற லெவலா ஃபன் பண்ண போறோம். என்ன மெனுன்றத வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிவீல் பண்றேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருக்கோம். மர்மர் படம் பார்க்கறோம். மர்மர் படம் பாக்குறீங்க? ஆமா. இப்ப வந்து மாமா தான் ஐட்டத்தெல்லாம் புடிச்சிட்டு வரதுக்காக போயிருக்காரு. சோ அவர் வாங்கிட்டு வந்த பிறகு என்னன்னு சொல்லி காட்டுற பாரு. நான் சிக்கன், மட்டன், காடை, கௌதாரி என்னன்னு பாரு ஸ்பெஷல் இருக்கு இன்னைக்கு. முயல் எனக்கு வாங்கி தராதெல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமா வாங்கி எடுத்துட்டு வரேன்னு இருக்காரு. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன். ஓகே. ஆமா, சங்கீதா அப்பப்ப என்னென்ன டிஃபரெண்டா கேட்கும். அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன் நான். ஆமா, இன்னைக்கு வந்து எல்லாரும் கலந்து கட்டி சாப்பிடலாம். ஓகே ஓகே. என்ன பண்றீங்க? ஜஷிதா சாப்பிட்டதே வாயில ஒட்டி இருக்குது. எல்லாரும் ஒரு ரவுண்ட் ஃபுல்லா ஐஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு நிக்கிறாரு சங்கீதா. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன இல்ல யாரா வந்து இதுல எங்க போடவ அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அது எடுத்து வச்சுனா நீ க்ளீன் பண்ண வந்துருமா? फ्रेंड्स தடபடலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்ச் சமைக்கிறதுக்கு மாமா வாங்கி வந்திருக்காரு. என்னன்னா வாங்கி வந்தீங்க இன்னைக்கு? சிக்கன், காடை, கறி, காடை முட்டை. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரான் 2 பேரா க்ளீன் பண்றாங்க. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மால்ஜாக்கா இந்துக்கு எப்படி யாரா க்ளீன் பண்றது சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரைனிங்கா? ஆமா, யாரா க்ளீன் பண்றாங்க. இந்த சைடு பூண்டுலாம் உரிச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணேன். சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப எத்தனை ஐட்டம் பாத்தியா? நடக்கிறது, பறக்கிறது, நீந்துறதுன்னு எல்லாமே வாங்கி வந்திருக்கேன். நான் மட்டன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன், எறா, காடை, வாத்து, முட்டை எல்லாமே சூப்பரா நீங்க சமைக்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து. அப்படியே சமைச்சு சாப்பிட்டு அத்தை மாமாக்கு எடுத்துன்னு போயிடலாம். ஓகே ஓகே. ஐயோ ஆல்ரெடி சிக்கன் குழம்பு நல்லா இருக்குதுன்னா அது அன்னைக்குதான், நல்லா இல்லனாலும் அன்னிதான். சங்கீதா சமைச்சது நல்லா இருந்தா நான் சமைச்சது. எட்டி கூட பாக்கலப்பா நானு. நீங்க 3 பேரும் சமைக்கிறன்ற பேர்ல கிச்சன் ஒரு வழி பண்றீங்க போல இருக்குதா? நாங்கெல்லாம் சமைச்சா சூப்பரா இருக்கும். அது செய்ய வேண்டியதானே முன்னாடியே. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க செய்யுங்க, நாங்க ஒரு நாள் செய்யறோம். அது வந்து 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி சொல்றோம். நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணியா பண்ணோம்? டிஸ்கஸ் பண்ணாம செய்யணும். நீங்க எல்லாம் உட்காருங்கம்மா, நீங்க வார ஃபுல்லா கஷ்டப்படுறீங்க, ஒரு நாள் உங்களுக்காக நாங்க கஷ்டப்பட்டு சமைச்சு போறோம் சொல்லணும். சரி சரி சொல்லல, சமைச்சு குடுக்குறோம் ஒரு நாள். ஒரு நாள் ஆமா, அந்த ஒரு நாள் வந்து எழுதி வச்சுங்க. தண்ணியில எழுதி வச்சு நம்ம முன்னாடி நிறைய நாள் வயிற்றெல்லாம் கிளீன் பண்ணி எனக்கெல்லாம் பிளான் பண்ணி முன்னாடி சொல்றேங்க. நான் சென்னையில இருந்து வந்துருவாங்க அவங்க. இந்த 4 நாள்ல நாங்க கஷ்டப்பட்டுல வந்துருவோம். பிரான் என்னதான் சங்கீதா நீ சமைக்க போற? அண்ணி வந்து சிக்கன் குழம்பு வச்சிட்டாங்க. நான் பிரான் ஃப்ரை பண்ண போறேன். வாத்து கறி வறுவல் பண்ண போறேன். சரி. அக்கா 2 ரெசிபி, சிக்கனும் அதுக்கப்புறம் வந்து காடை 65 அவங்க. ஆமா இல்ல ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அது திடீர் காடனோனே காடை நானா? அக்கா ஆளுக்கு 2 ரெசிபி. ஆளுக்கு 2 ரெசிபி. அவரு என்ன பண்றாரு கேடா? அவரு தான் 2 ரெசிபி. அசிஸ்டன்ட் குக். சரி பாக்கலாம், கை எல்லாம் செஞ்சு முடிங்க, எது டேஸ்டா இருக்குன்னு பாப்போம். இந்தா 3 பேரும் ரொம்ப நேரமா சமைக்கிறீங்கப்பா. ரொம்ப நேரம்னா நிறைய டிஷ் பேபி. நிறைய டிஷ்ஷா? வெரைட்டியா கேக்குறீங்க, அப்புறம் வேலை வந்து சீக்கிரமா எப்படி முடியும்? சரி 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 சரி. வாத்து கறி வறுவல் பண்றேன். வாத்து கறி வறுவல். ஆமா, அது சைடு வந்து பாத்தீங்கன்னா செய்யணும். முன்னாடியே வதக்கிட்டு பண்ணா நல்லா இருக்கும். அதோட ஸ்மெல் வாத்துக்கறில வந்து நிறைய ஸ்மெல் வருமா, அது போயிடுனால ட்ரையா அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செய்ய ஆரம்பிக்கும் வாத்து கறி. சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு செய்யறாங்க. சாதம் நான் தான் பேபி நிறைய டிஷ் வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஆமா, அப்ப சமையல் மாஸ்டர் நான் தான் பண்ணீங்க. சாப்பாடுலாம் செய்யறேன். சாப்பாடு அக்கா இதான்
சொல்லுங்க. சோறு தான் முக்கியம். சரி சீக்கிரமா செய்வோம். எல்லாரும் பசியில வர பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் காலை முடிஞ்சிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. என்ன தலைகாணி எல்லாம் பறக்குதுயா? அங்க இடம் பத்தல வெளியே போட்டோம். சரி சரி. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் வந்து சமைச்சாச்சு. நீங்க சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சுட சுட சோறு வந்து ஆரம்பிக்கலாம். இந்த சைடு சாப்பாடு ஒன்னொன்னா திறந்து பார்த்தாதான் எதுல எது இருக்குன்னே எனக்கு தெரியும். ஏன்னா 3 பேரும் மாத்தி மாத்தி சமைச்சோமா, அதனால எனக்கே தெரியல. சரி இது வந்து பாத்தீங்கன்னா காடை வறுவல். காடை ஃப்ரை. இது வந்து பாத்தீங்கன்னா காடை வறுவல். கலர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா செஞ்ச வாத்துக்கறி. வாத்துக்கறி அப்படியே தொக்கு மாதிரி பண்ணிருக்கேன் வறுவல். அப்புறம் வந்து காடை முட்டை. எறா ஃப்ரை. இந்த சைடு வந்து சிக்கன் கிரேவி. வாவ், லெக் பீஸ் அப்புறம் பயங்கரமா இருக்கு. மட்டன் குழம்பு. அப்படியே இப்படி வந்தேன்னா வச்சுக்கேன். சிக்கன் 65. என்னடா இது லிஸ்ட் போயினே இருக்குது. வடிவேல் டயலாக் மாதிரி போதும் லிஸ்ட் போயினே இருக்குன்ற மாதிரி. ஃபைனல் டச்சர் ரசம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கரெக்டா 3 ஃபேமிலியா சேர்ந்து இன்னைக்கு சாப்பிட போறோம். ஆமா. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமைச்சாச்சு. இப்போ சாப்பிட போறோம். சாப்பிட்டே மூவி போறோம் ஜாலியா. மாமன் மூவிக்கா? ஆமா. சரி, என்ஜாய் பண்ணலாம் இன்னைக்கு. மாமன் மூவி. சண்டே செம என்ஜாய் தான். அப்படியே ரவுண்ட் கட்டுங்க. ரவுண்டா ஆளுக்கு எல்லாம் அப்படியே போட்டுங்க. பஃபே ஐட்டம் அவங்களுக்கு வேணும்ன்றது அவங்களுக்கு டைம் தாங்க. ஆமா, கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஒரு கண்ணாடி வச்சுக்கின்னு எல்லாரும் போய் ஒரு கண்ணாடி பத்தலையா? பாத்ரூம்ல இருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நாங்க வந்து படத்துக்கு போறோம் இன்னைக்கு. மாமன் படம் பாக்குறதுக்கு. ஃபேமிலியா போய் படம், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கோம். ஃபேமிலியோட கிளம்பியாச்சு. ஃபுல் கட்டு சாப்பாடு சாப்பிட்டு போறோம். போய் யாரெல்லாம் படம் பார்க்க போறோம், யாரெல்லாம் தூங்க போறோம் தெரியல. நான் தூங்கிடுவேன். என்னமா ஜஷிர காட்டுறாரு. பொட்டுக்கட்டா நல்லா இருக்குது. பொட்டுக்கட்டு அவ்வளவுதான், கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா வாங்க, எல்லாரும் போலாம். என்ன அம்மா நேரம் எல்லாரும் என்ன திட்டின்னு இருந்தீங்க? இல்ல, சும்மா உங்களுக்கு ஒரு பூச்சாண்டி காட்டினேன். டிக்கெட் புக் பண்ணலன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பீங்களா? மூவிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் இருக்கா இல்லையா, புக் பண்ணுமா இல்லையான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்லாம் எடுத்து வச்சாச்சு. வெயிட்டிங். அடுத்து படம் பார்க்க போக வேண்டியதுதான். தியேட்டருக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். படம் பார்க்கறதுக்கு உட்காந்து இருக்கோம். படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள தண்ணி வேணுமா? பாப்கார்ன் பாப்பா மட்டும் முடிச்சிருந்தா பாப்கார்னே கேட்டிருப்பேன் நானு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சாப்பிட்டுருக்கல. நான் தண்ணி தியேட்டர் நல்லா தான் இருக்கு. நல்லா காத்து வெல்கம் போட்டாங்க. அப்போ படம் பார்க்க வேண்டியதான். நல்லா கூலிங்கா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஏசி போட்டிருக்காங்க. படம் முடிஞ்சிருச்சு. மழை பெய்யுதா? படம் சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கல்ல தண்ணி வந்துருச்சு. ஜாலியா படம் பார்த்துட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போயிட்டு படம் எப்படி இருந்ததுன்னு சொல்றேன். சங்கீதா, மழை பெய்யுது, எப்படி போறது? அப்படியே முக்காடு போட்டு ஓடிடலாம். முக்காடு போட்டு போலாம். மழை விட்ட மாதிரி தான் இருக்குது. இங்க இருந்து நிறைய வந்துரும். ஆமா, நம்ம கிளம்பலாம். அவ்வளவுதான். எல்லாருக்கும் பாய் 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 பாய். வாங்க வாங்க. பாய். படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, மழை அப்படியே தூறல் போட்டுட்டே இருந்து நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கேயே இருந்தேன்னா ரொம்ப மழை வந்ததுன்னா என்ன பண்றதுன்றதுனால லைட்டா தூறல் தான் போடுச்சு. நல்லா ஷாலை போட்டு கவர் பண்ணிட்டு நாங்க நனைஞ்சிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். படம் பார்த்தா சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன படம்னா அது மாமன் சூரி படம் தான் பார்த்தோம். நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலியோட போயிட்டு நல்லா பார்க்கலாம். நல்ல படம். ஆமா, ஃபுல்லா
ஜாலியா சாப்பிட்டு அங்க போயிட்டு உட்காந்து கண்ணீர் சிந்திட்டே இருந்தேன். எமோஷனலா ஆமா எமோஷனல் கண்டென்ட் நல்லா வந்து சங்கீதா அழுதுட்டாரு படத்துல. நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே சூப்பரா போச்சு. காலையில வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து இருந்தாங்களா, சோ அவங்களோட வந்து ஜாலியா பேசிட்டு சமைச்சிட்டு சூப்பரா போச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா. சோ நல்லா இருந்ததுப்பா. நல்லா ஜெஷிதா எப்படி வந்தது? அக்கா வந்தாங்களா? ஜாலியா இருந்ததாமா? அக்கா தங்கச்சி பாருங்க பாப்பா ஒரு எந்த அளவுக்கு ஜாலியா இருந்திருக்கு. ஐஸ்கிரீம்ல சாப்பிட்டு பூசி மேல ஃபுல்லா பூசி. யாராவது முன்னாடிதான் ஐஸ்கிரீம் பூசுவாங்க, பின்னாடி பார்க்கும்போது பூசி ட்ரெஸ் கரை ஆகிட்டு போயிருக்கான். என்னம்மா இது? என்னம்மா இது? ஐஸ்கிரீம் திரும்பி காட்டுறது போசா. ஜஷிதா தான் ஒரே செம ஹாப்பியா இருந்தாரு. அவருக்கு யாராவது வீட்டுக்கு வந்தாலே வந்து போதும் ரொம்ப ஜாலியா ஆயிடுவாரு. ஆமா அதுவும் இன்னைக்கு உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வந்திருந்தாங்களா, அவங்க கூட பந்து விளையாடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே குஷியா இருந்தாரு. சூப்பரா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே வந்து பாத்தீங்கன்னா காலையிலே சொல்ல மாட்டேது. காலையில எங்க மாமாவும் வந்து உட்காரு பாய் ஐஸ்கிரீம் சொல்லு. ஐஸ் சாட்டியா? ஐஸ் சாட்டு பூசி வச்சுக்கிற. அவர் எப்படி சொல்றாரு? ஹாய் ஐஸ் சாட்டு பூசி வச்சுக்கிற அதானே சொல்ற? சரி சரி. அப்புறம் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமாவும் வீட்டுக்கு வந்திருந்தாரு. இன்னைக்கு காலையிலேயே ஃபர்ஸ்ட் மாமா தான் வந்திருந்தாரு இன்னைக்கு சண்டே. அவர் வந்து பேசி இருந்துட்டு சாப்பிட்டு போனாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதா கால்ல ஒரு கொலுசை காணோம். எங்கன்னு கேட்டா என்னம்மா எங்கம்மா கொலுச? இல்ல என்னம்மா குல்லாவா உள்ள எங்கம்மா பாப்பா கொலுசு? பாப்பா கொலுசு எங்கேயோ தொலைச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா வீடு சோபா கடையில போட்டாளா என்னன்னு தெரியல. பாப்பாவோட ஒரு கொலுசு மட்டும் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொலுசு காணோம். தேடி கண்டுபிடிக்கணும். நான் பாத்துட்டேன் எங்க இருக்குன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இவரு அது சொல்றாரு, நான் சொல்ல மறந்துட்டேன். அவர் சொல்றாரு ஒரு கொலுசு எடுத்து வச்சா பாப்பா கொலுசு காணோம் உள்ளன்றாரு. உள்ள எங்க இருக்கு? காணோமே. காணோம் ராகமா பேசுறது. காணோம் தேடு தேடு தேடி கண்டுபிடி. கொலுசு இல்லாம வரக்கூடாது. உன்னை நசிக்கிடுவோம் அப்பா சொல்லிட்டான். அப்பதான் ஒரு கொலுசு ஒண்ணு புதுசா வாங்கி போட்டா மாசி மகத்துல விட்டு தொலைச்சிட்டாரு. இந்த கொலுசு போட்டா ஒரு கொலுசு காணும். எங்க போச்சு கொலுசு? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எங்க பாட்டி ஊருக்குலாம் போவோம். திருவிழா விழாக்ல பாக்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய். பாய் ஜெஷிதா பாய் சொல்லு.